ஹலோ, ஹாய் மக்களே! நான் உங்க ஸ்காட்டிஷ் தமிழன் பேசுறேன். இன்னைக்கு எந்த டாபிக் பத்தி பேச போறோம்னா, ஹவுஸ் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட் அப்படிங்கிறதுக்கு இந்த இன்சிடென்ட்டே ஒரு உதாரணம். எஸ்பெஷலி என்ஆர்ஐ பீப்பிள் ஒரு வீடு அப்ராட்ல வாங்குனாங்கன்னா, ஹவுஸ் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். நம்ம ஊர்ல வீடு வாங்குனா, ஐ டோன்ட் திங்க் நம்ம ஜென்ரலி எனக்கு தெரிஞ்சு ஹவுஸ் இன்சூரன்ஸ் எடுக்க மாட்டோம். பட் அப்ராட்ல ஒரு வீடு வாங்குனா, ஹவுஸ் இன்சூரன்ஸ் கம்பல்சரி கட்டியே ஆகணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு 5 க்ரோஸ்க்கு ஒரு வீடு வாங்குறேன்னா, கம்பல்சரிலி அந்த பிரின்சிபல் 5 க்ரோஸ்க்கு நான் ஒரு ஹவுஸ் இன்சூரன்ஸ் எடுத்திருக்கணும். அப்பதான் நாளைக்கு எனக்கு ஏதாவது ஆனாலும், இந்த மாரி ஒரு ஃபயர் ஆனாலும், அந்த இன்சூரன்ஸ் கம்பெனி வந்து அந்த மார்ட்கேஜ் கட்ட முடியும். இல்லைன்னா நம்மளால வி கேனாட் பே தட் 5 க்ரோர்ஸ் இல்லையா? ஆனா, ஒரு என்ஆர்ஐ கப்பிள் நியூசிலாந்துல அந்த ஹவுஸ் இன்சூரன்ஸ் எடுக்காதனால எவ்வளோ பெரிய பிரச்சனையில மாட்டியிருக்காங்கன்னு பாருங்க. இந்த இன்சிடென்ட் எங்க நடந்திருக்குன்னா, நியூசிலாந்துல ஹாமில்டன்னு ஒரு ஊரு. நம்ம யூசுவலா கிரிக்கெட் மேட்ச்ல பார்த்துருப்போம். இந்தியா, நியூசிலாந்து மேட்ச் விளையாடும்போது. அந்த ஊர்ல பட்டேல் அவர் பேரு ஹஸ்பண்ட் பேர் பட்டேல். ஒய்ஃப் பேர் ஷா ஆக்சுவலி. அவர் வந்து ஐடில வேலை செய்றாரு. அ அவரு வந்து அன்னைக்கு நைட்டு ஒர்க்குக்கு போயிருக்காரு. அவங்க ஒய்ஃப் அவங்களுக்கு 2 பசங்க. அவங்க அவரோட அப்பா வந்திருக்காங்க இந்தியாலருந்து. இவங்க 3 பேரும் ஃப்ரெண்டு வீட்டுக்கு சாப்பிட போயிருக்காங்கங்க. அப்ப நைட் டைம் 8:30க்கு என்ன ஆயிருக்கு, அந்த அது ஒரு ஒரு அபார்ட்மெண்ட் ஆக்சுவலி. அந்த அபார்ட்மெண்ட் ஃபுல்லா சைட்ல ஒரு அபார்ட்மெண்ட் செக்ஷன் ஃபுல்லா ஃபயர் ஆயிருக்கு. ஸோ, அப்ப இவங்களுக்கு கால் பண்ணியிருக்காங்க. அவங்க ஃப்ரெண்டு வீட்டுக்கு, அவங்க ஹஸ்பண்டுக்கு இந்த மாரி ஃபயர் ஆயிருக்கு. சீக்கிரம் வாங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வந்திருக்காங்க. அந்த வீட்ல ஆல்மோஸ்ட் ஃபுல்லா எரிஞ்சு போயிருக்குங்க. ஓகே. நம்ம தான் இன்சூரன்ஸ் போட்டிருக்கோமே! ஸோ, நம்ம போய் கிளைம் பண்ணிக்கலான்னு இருக்கிற டாக்குமெண்ட்ட வச்சு போய் கால் பண்ணியிருக்காங்க இன்சூரன்ஸ் கம்பெனிக்கு. அவங்க தான் சொல்லியிருக்காங்க, "உங்களோடது லேப்ஸ் ஆயிடுச்சு. நாங்க தான் உங்களுக்கு இமெயில் அனுப்பிச்சோம். உங்க லெட்டர் போட்டோம். நீங்க தான் வந்து ரினியூ பண்ணவே இல்ல ஆக்சுவலி" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த இந்தியன் ஃபேமிலி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, "எங்க கார்டு எக்ஸ்பயர் ஆயிடுச்சு. அதனால எங்களால அத நாங்க கவனிக்கவே இல்ல. அதேமாரி அவங்க இமெயில் அனுப்பிச்சாங்க. அதையும் நாங்க கவனிக்காம ரினியூவல் பண்ணாம விட்டுட்டோம்" அப்படின்னு சொல்றாங்க. பட் ஒன்ஸ் டன் இஸ் டன்னுங்க. இப்ப வந்து இந்த $7,50,000 இவங்க தான் பே பண்ணியாகணும். இவர்கிட்ட காசு இல்லாதனால இப்ப ஐ திங்க் கோ லிட்டில்னு ஒரு ஃபண்ட் ரைசிங் பண்ணிட்டு இருக்காருன்னு நெனைக்கிறேன். அந்த லிங்க்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல போடுறேன். மேபி ஹெல்ப்ஃபுல் ஃபார் தெம். உங்களால ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண முடிஞ்சா கான்ட்ரிபியூட் பண்ணுங்க. பட் ஹவுஸ் இன்சூரன்ஸ் இஸ் மஸ்ட். நம்ம ஒரு 30 பவுண்ட் மாசம் பே பண்றதுனால நமக்கு எவ்வளோ பெனிஃபிட் கிடைக்குதுன்னு இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள். ஸோ என்ஆர்ஐ மக்களே உஷாரா இருங்க. உங்களோட ஹவுஸ் இன்சூரன்ஸ் ரினியூவல் பண்ணிடுங்க. நான் கூட போய் செக் பண்ணேன். ஏன்னா என்னோட ஹவுஸ் இன்சூரன்ஸும் இப்போ ரீசென்ட்டா வரும். தேங்க் யூ எவ்ரிபடி. சியர்ஸ். பாய்.